தளபதி ஏன் கூட்டணி வைக்கணும், தனியா நின்று ஜெயிக்க வேண்டியதானே? டேய், தளபதி என்ன நினைச்சீங்க? மத்தவங்க மாதிரி பணத்துக்காக வர்றவரா? மக்களுக்காக வந்தவர், மக்களுக்காக நின்னுகிட்டு இருக்கிறவரு. தளபதி ஏன் கூட்டணி தயார்னு சொன்னார் தெரியுமா? 2026 எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், ஜெயிச்சா மட்டும்தான் அதிகாரம் கிடைக்கும், அதிகாரம் கிடைச்சா மட்டும்தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது பண்ண முடியும், அவங்களுக்கான உரிமைகளை அவங்களே எடுத்துக்கிற மாதிரி பண்ண முடியும். மக்களுக்காக ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறவங்க தனியாதான் நிப்பன்னு புடிச்சிட்டு தொங்க மாட்டாங்க. 10-15 வருஷமா கூட்டணி சேராம தனியாதான் நின்னோம், 0ல இருந்து இப்போ 6 to 8% எடுத்திருக்கோன்னு பில்டப்பா பேசிப்பாங்க. 10-15 வருஷமா மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் மட்டும் தானே சொல்ல முடிஞ்சது, அவங்களுக்கான தீர்வா இருக்க முடிஞ்சதா? இல்ல. அப்போ அங்க என்ன தேவைப்படுது? அதிகாரம். அந்த அதிகாரம் இருந்தா ஆறுதல் சொல்ல தேவையில்லை, அந்த கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடியே மக்களை பாதுகாக்க முடியும். சுயநலமாவோ இல்ல வேற ஏதாவது காரணத்துக்காகவோ அரசியலுக்கு வந்தவங்களா இருந்தா 10-15-20 வருஷம் கூட இழுத்தடிச்சிட்டு இருக்கலாம். இத்தனை வருஷம் இல்லாம இப்ப எதுக்கு உங்க தளபதி வரணும்னு நீங்க கேட்டா அதுக்கான பதில் அவரே சொல்றாரு, கேளுங்க. புழுக்கம் ஏற்பட்டா மழை பெய்யற மாதிரி ரொம்ப நெருக்கடி ஏற்பட்ட இந்த தகுதியான மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்கா உள்ள கொண்டாந்து சேர்த்துரும். அங்க ஒருத்தன் கிளம்பி வருவான், அடிபட்டு நொந்து நூலாகி அவன் லீடரா மாறுவான். அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார்.